திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருமந்திரத்தின் பாயிரத்தின் 81ஆம் பாடல். இது திருமூலர் வரலாறு பாகம் 3. இப்போ நாம் பேச போகிறது பாகம் 3வது பாடல் பார்க்க போகிறோம். பின்னே நின்றென்ன பிறவி பெறுவது, முன்னே நன்றாக முயல்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று நம்ம பாகம் 2வது பாகத்தில் நம்ம இதை பற்றி பார்த்துட்டோம். இதில் நம்ம அடுத்த பாடல் நம்ம பார்க்க போகிறது ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகங்களும் ஞானப்பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. போதினா போதி என்ற மரம், அந்த அரச மரம் சொல்லுவாங்களா, அந்த போதியின் கீழ் இருந்தேன் அப்படின்னு இதுலேயும் சொல்கிறாரு. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு பேரிரவு ஞானத்தின் தலைவனாகிய எம் குருவாகிய இறைவன் இருக்கும் இடத்தில் ஓர் குறையும் இல்லாமல் 9 கோடி யுகங்கள். ஞான தலைவினா யார் சொல்கிறாங்க? உலகம்மையால். உலகம்மையால் யார்? சக்தி தாயன். இதில் தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில்னா இந்த உடம்போட 9 கோடி யுகங்களாக ஞானத்தால் உருவாகும் அமிர்த பால் ஊற்றி அந்த இப்போ எதனால் நான் இருந்தேன்னா, இந்த ஞானத்திலேருந்து உருவாகும் அந்த அமுத பால் சக்தி தான் வழங்குவாங்க. ஞானப்பால் சக்தி தான் வழங்குவாங்க. அந்த ஞானப்பால் ஊட்டி இறைவன் ஞானப்பால் ஊட்டி எத்தனை யுகங்கள் இருந்து 9 கோடி யுகங்கள் அந்த ஞானம் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை வைத்து 9 கோடி யுகங்கள் எல்லாம் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அடுத்து ஞானம்னு ஒன்று வரப்போ இது ஞானத்துப்பாலாக நம்ம சொல்லுவோம். திருக்குறளில் திருவள்ளுவர் பெருந்தகை 3 பால் சொல்லுவாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்து அவ்வை தாய் இன்னொரு சேர்த்து ஞானமாக சொல்லுவாங்க. இதில் ஞானப்பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து அந்த சதாசிவன் நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. நற்போதியின் கீழேனா அந்த நானும் இருந்தேன், அந்த 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 தலைப்பில் நானும் இருந்தேன், அந்த தலைச்சி நானும் இருந்தேன் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாரு. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தனுள் ஞானப்பால் ஆட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. அப்படி என்ன சொல்கிறாரு? ஞானத்தால் உருவாகும் அமிர்த பால் ஊற்றி இந்த உடம்புல அந்த அமிர்தம் உருவாகும். அதை நான் ஞானப்பால் ஊற்றி இறைவனை அர்ச்சனை செய்து இறைவனின் நல் திருவடியின் கீழே இருந்தேன். என்ன சொல்கிறேன்? இறைவன் தன் திருவடி கீழே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உடம்புலே அந்த அமிர்தங்கிறது ஊறும். அந்த அமிர்தத்தை யாரை உட்கொள்கிறார்களோ அவங்க யுகக்கணக்கில் வாழ்வாங்க என்று இதில் யோகத்தையும் சொல்கிறாரு. தன்னுடைய வரலாற்று குறிப்பாக சூக்குமமாகவும் இதில் சொல்கிறாரு. சொல்கின்ற வாரிணி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரரர் தம் பால் ஓல்கின்ற வான்வழி இடுவந்தேனே என்று சொல்லலாம். சொல்கின்ற வாரி சிவமுனி சித்தசன்கிறது ஈசன், சித்த ஈசன் நம்ம படிக்கணும். வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நாரதர் தம்பால் ஒல்கின்ற வான்வழி இடுவ வந்தேனே. வான்வழியாக வந்தேனே அப்படின்னு சொல்லி நல்நெறிகளை இறைவன் மூலம் அடையும் வழிகளை அறிந்து சிவனை மனதில் வைத்து துதித்து மனதாய் வெல்லக்கூடிய பேரறிவு ஞானத்தை மிகவும் பெற்று ஓர் முனிவராய் நான் இருந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் மேலுலகம் செல்லும் சூட்சுமம் வானத்தின் வழியே ஞானம் புகுந்து இந்த பூமியை நோக்கி வந்தேன். வானத்தின் வழியே நின்று என்ன சொல்கிறாரு? நான் எப்படி இருந்தேன்? அந்த நல்நெறிகளை சொல்கின்ற வாரினில் நான் அந்த நல்ல நெறிகளை சொல்கின்ற சிவனை மனதிற்குள் வைத்து துதித்து மனதை வெல்லக்கூடிய பேரறிவு என்ற ஞானத்தில் மிகவும் பெற்ற ஒரு முனிவராய் அந்த பேரறிவு என்ற ஞானத்தில் நான் இருந்தேன்.
அந்த முனிவராக நான் இருந்தேன். அப்போ இருந்தப்போ என்னாச்சுன்னா, நான் இருந்த காலத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் மேலும் செல்லும் நுண்ணிய வானத்தின் வழியே அந்த நுண்ணிய சூக்குமம் வழியே ஞானும் புகுந்து இந்த பூமிக்கு வந்தேன், அதன் வழியே நானும் வந்தேன் அப்படிங்கிற அதில் வந்து சொல்கிறாரு. அடுத்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, சித்தத்தின் உள்ளே சிறைக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்நின்ற உற்பத்தி அத்தன் எனக்கின் அருளால் அளித்ததே என்று சொல்கிறார். இறைவன் கூறிய உத்தமமான வேதங்களின் பொருளை அவனது திருவருளால் உள்ளுணர்ந்து, திருவருளால் என்ன சொல்லணும், அதை நம்ம வந்து உள்ளுணர்ந்து நம்ம படிக்கணும். உள்ளேருந்து அந்த இன்ட்யூஷன் கொடுப்பாங்க, அந்த உள்ளேருந்து அந்த இன்ட்யூஷனில் நம்ம அந்த படிக்கணும். சித்தத்தினுள்ள சிறைக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள்கின்ற உற்பத்தி என்ன சொல்கிறாரு, உள்ளுணர்ந்து ஓதுதல் சிறப்பு பெறுகின்ற மந்திரங்களையும் உடலும் மணலும் ஒன்று போல் லயித்திருக்கும் பொழுது உள்ளிருந்து உற்பத்தியாகும் பேரின்ப உணர்வுகளை என் மேல் கொண்டு கருணையால் எம் குருநாதராகிய இறைவன் எம் அளித்து அருளினான். அவர் வந்து இறைவனின் என் மேலே கொண்ட கருணையை வந்து அவர் வந்து இந்த பாடலில் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சித்தத்தின் உள்ளே சிறைக்கின்ற நூல்கள், நம்ம வந்து அந்த நூலை வந்து உள்ளிருந்து நம்ம படிக்கும்போது உள்ளிருந்து அந்த ஆற்றல் வந்து வெளிப்படும். ஒத்த உடலையும் உள் நிற்கின்ற உற்பத்தி, அது உள்ளேருந்து அந்த உற்பத்தி ஆகும். உள்ளேருந்து என்ன, நீங்கள் சத்சங்கம் நல்ல நூல்களை படிக்க உள்ளேருந்து அந்த ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகும். அதாவது நல்ல எண்ணங்கள் உற்பத்தி ஆகும், நல்ல சொல்கள் உற்பத்தி ஆகும் என்று சொல்கிறாரு. அடுத்த பாடல் வந்து, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. என்ன சொல்கிறாரு, இறைவனை உணர்ந்து இறைவனை அடைந்து ஞான் பெற்ற பேரின்பம் இந்த உலகில் அனைவரும் பெற்று இருந்திருக்க வேண்டும் என்றும் அண்டங்கள் அனைத்திலும் உறைந்தினை இருக்கும் வேதத்தின் உண்மை பொருளை பற்றி சொல்ல வேண்டும் என்றும் உயிர்களின் உடலோடு கலந்து உயிராய் நிற்கும் இறைவனின் வேதத்தின் முழு பொருள் ஆவார். அந்த இறைவனை உணர்ந்து கொண்டு அனைவரும் அறிந்து கொள்ளவே திருமந்திரத்தை வழங்கினோம். இந்த திருமந்திரத்தை மனம் விரும்பி நினைத்து துதித்து கொண்டு இருப்பவர்கள் இறைவன் திருவருள் தானாகவே வந்தடையும் ஞான் பெற்ற பேரின்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஞான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் பெற்ற இன்பத்தை அந்த 9 கோடி யுகம் நான் வாழ்ந்த அந்த இன்பத்தை நீங்களும் பெறலாம், இந்த மரணமில்லா பெருவாழ்வு நீங்களும் வாழலாம் அப்படின்னு அதில் வந்து சொல்கிறாரு. வான் பின்றி நின்ற மறைபொருள், இந்த வானத்தில் அந்த உண்மை பொருள் அந்த திருப்பொருளை வந்து நான் சொல்கிறேன். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், அது வந்து மந்திரம், நான் சொல்கிறது எல்லாமே மந்திரம்னு சொல்கிறாரு. நீ அந்த மந்திரத்தை பற்ற தலைப்படும் தானே தலைவனாகி அந்த இறைவனை அடையும் வழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறப்பிரி நாதனை பேர் நந்தி தன்னை சிறப்போடு வானவர் சென்று கைகூப்பி மரப்பிலா நெஞ்சினுள் மந்திர மாமாலை உரைப்போடு கூடி நின்றெழுதலும் ஆமே என்று இதில் சொல்கிறாரு. பிறப்பிரி நாதனை பேர் நந்தி தன்னை சிறப்போடு வானவர் சென்று கைகூப்பி மரப்பில்லா நெஞ்சினுள் மந்திர மாலை உரைப்போடு கூடி நின்றெழுதலும் ஆமே. என்ன சொல்கிறாரு, நின்றோதலும் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பு இறப்பு இல்லாதவன் நந்தி என பெயர் பெற்ற குருநாதராகிய இறைவனை சீரும் சிறப்போடும் வானத்தில் இருக்கும் தேவர்கள் சென்று கைகூப்பித்தலும் இறைவனை ஒருபொழுதும் மறக்காத நெஞ்சத்தினுள் திருமந்திர பாடலையும் பதிவேற்றி தடுமாற்றமில்லாத உறுதியான மனதோடு அனைவரும் ஒன்றாக கூடி நின்று ஓதி வாருங்கள் என்று சொல்கிறாரு. உரைப்போடு கூடி எல்லோரும் சேர்ந்து கூடி தடுமாற்றம் இல்லாமல் இந்த இந்த திருமந்திர பாமாலையை ஓதி வாருங்கள் என்று இவர் வந்து கடைசியாக சொல்கிறாரு. அடுத்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருமூலர் வரலாறில் அங்கிமி காமை வைத்தலும் கோலையும் எங்கிமி காமவை தானுடல் வைத்தான் தங்கிமி காமை
வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்குமி காமவை தான் பொருள் தானுமே அங்கி கிமிகாமை வைத்தாலும் கோளையும். இந்த என்ன சொல்கிறாரு, வைத்தானும் கோளையும் எங்குமி காமை வைத்தானுடல் வைத்தான் தங்கிமி காமை வைத்தான் தமிழ் சாத்திரம் பொங்குமி காமை வைத்தான். பொங்குமி காமை நம்ம வந்து இது வந்து சேர்த்து படிக்கணும். அங்கிமி காமைன்னு படிக்கணும், எங்குமி காமைன்னு சொல்லணும், தங்கிமி காமை பொங்குமி காமை. என்ன சொல்கிறாரு, இந்த அங்கிமி காமைன்னு தனியாக கொடுத்துருக்காரு. இந்த அங்கிமி காமை வைத்தானுன்னு அது வந்து ஸ்பெல்லிங் வந்து தனித்தனியாக வரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன அங்கிமி காமை அப்படின்னு படிச்சுட்டு இந்த அங்கிமி காமை எங்குமி காமை தங்கிமி காமை பொங்குமி காமை வைத்தானும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து தான் படிக்கணும். தனியாக வச்சுக்க நம்ம சேர்த்து அங்கிமி காமை வைத்தானும். ஓகேவா, வைத்தானு வந்து நம்ம சேர்த்து படிச்சுட்டு இது கோளையும் உடல் வைத்தான் தமிழ் சாத்திரம் தான் பொருள் தானே தானனுமே அப்படிங்கிறது வரும். என்ன சொல்கிறாரு, சூரியன் நெருப்பு அதிகமாகி உலகங்களையும் அழிக்காதவாறு அளவோடு வைத்தான். அங்கிமிகாமைனா அதிகமாக இல்லாமை. ஒவ்வொரு அண்டத்திலும் 7 உலகங்கள் அளவோடு வைத்தவன். இந்த உலகங்களில் உயிர்கள் பிறக்க வேண்டி உடலை அளவோடு வைத்தான். அந்த உயிர்கள் மேல்நிலையை அடையும் பொருட்டும் என்னுள் இருந்து இந்த திருமந்திரம் என்னும் தமிழ் சாத்திரத்தை அளவோடு சொல்ல வைத்தவன். என்ன சொல்கிறாரு, அங்கிமி காமை தானும் கோளையும் தமிழ் சாத்திரம் பொங்குமி காமை. இது வந்து மிகாமல் அதிகமாகாமல் எல்லாத்தையும் அளவோடு படைத்தார். 84 லட்சம் அந்த பூமியில் வந்து 84 லட்சம் வகையான உயிரில் வந்து அங்கிமிகாமை அதிகமாகாமலையும் எங்குமிகாமை அந்த அளவு பெருசாக இல்லாமலையும் அப்படின்னு ஒவ்வொரு இதாக பொங்குமிகாமை அளவில் அந்த பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுலையும் வச்சு 84 லட்சம் வகையான உயிரை படைச்சி அந்த உயிர்களுக்கு தேவையான ஆதாரத்தை கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சு அதற்கு ஒரு உணர்வு கொடுத்து அதுக்குன்னு உயிர் கொடுத்து உண்டாக்கிய இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி அந்த உயிர்கள் மேல்நிலைக்கும் அடையும் பொருட்டு இந்த உயிர்கள் எல்லாமே மேல்நிலை அடையும் பொருட்டு என்னுள் இருந்து இந்த தமிழ் சாத்திரமாகிய திருமந்திரத்தின் பொருளை வெறும் வாயால் கூறி பயனில்லாமல் போகாதபடி அனுபவத்தின் மூலமே அறியும் பொருளாக அளவோடு வைத்தவன் இறைவன். நீங்கள் வந்து திருமந்திரத்தை வந்து படித்தா மட்டும் போதாது, அந்த படித்து அந்த அனுபவத்தை உணருமாறு தான் திருமூல தெய்வத்துக்கு சொல்லியிருக்காரு. எங்குமிகாமை தான் பொருள் தானுமே. அந்த பொருளை வந்து உணர்த்தி சும்மா ஏற்றெடுப்பாக எழுதிட்டு அவர் வந்து விடலை, அதோட அனுபவத்தையும் அவருக்கு கூறி அதன் அறிவும் பொருளையும் அளவோடு வைத்தான். இந்த திருமந்திர மாலை வந்து 3000 பாடல்ங்கும் போது அந்த அளவோடு தான் சொல்கிறாங்க. அந்த 3000 பாடல்லேருந்து நிறையா பிரியுது அப்படிங்கிறது இது வந்து அவர் சொல்கிறாரு. அதேமாதிரி அதோட அனுபவங்கள்ங்கிறது வெறும் படித்து நீ பயன்பெற முடியாது. நீ படித்து நீ போய் சொல்லிட்டு வான்னு சொல்லுது வந்து அந்த அனுபவித்து நீ அதை வந்து முழுமையாக அறியும் பொருளாக இந்த அனுபவத்தின் மூலமாகவே நீ இதை அறிய முடியும், அந்த திருமந்திரத்தை வந்து அறிய முடியும் என்று இந்த பாடலை வந்து அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. அடுத்து நம்ம அடுத்த பாடல் வந்து என்ன சொல்கிறோன்னா, அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலின் என்றரச்சு தன் சொல்ல முடிகண்டன் என்றயன் பொய்மொழிந்தானே. இதில் வந்து அடிமுடி கண்டவர்னு நம்ம முன்னாடியே ஒரு பாடலில் பார்த்தோம். அடுத்து நம்ம சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தமக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் திருமாலும் வாதிட்டு கொண்டிருந்த போது சிவபெருமான் ஒரு பெரும் நெருப்பான தூணாக நின்று இத்தூணின் அடியோ அல்லது உச்சியையோ காண்பவரே பெரியவர் என்று அறிவித்தார். பிரம்மன் பறந்து உச்சியை கண்டுவிடலாம் என்று நினைத்து அன்னப்பறையாக பறந்து சென்றான். அப்படி அன்னப்பறையாக மாறி பறந்து சென்றார். திருமால் வந்து பூமியை குடைந்து அடியை கண்டுவிடலாம் என்று நினைத்து பன்றியாக
குலைந்து சென்றார். இருவரும் தங்கள் எண்ணப்படி அடியையும் உச்சியையும் காணாமல் பூமியின் மேல் வந்து நின்ற அடியை காண முடியவில்லை என்று திருமால் ஒப்புக்கொண்டார். பிரம்மன் உச்சியை கண்டுவிட்டேன் என்று பொய் கூறினார். இந்த பாடலில் திருமூலர் ஒரு புராண கதையை சித்தரிப்பது போல இருந்தாலும் இறைவன் திருவடிகளை கண்டு அவன் திருவடியின் கீழ் இருப்பதே பேரின்பம் என்பதை அனுபவத்தில் கண்டு அறிந்து இந்த பாடல் 82ஆம் பாடலில் சொல்லியிருப்பார். அந்த பேரின்பத்தை அனைவரும் அடையும் வழியாகவே திருமந்திரத்தை நான் வழங்கினேன் என்று நமக்கு இதில் உணர்த்துகிறார். அடுத்த பாடல் பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. என்ன சொல்கிறாரு? காளையும் இடப்பம், மானும் மழுவும் ஆயுதம் தரிசித்து தானே தோன்றிய இறைவன் கற்பனையிலிருந்து எண்ணத்திலிருந்து தோன்றியதை இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும். இப்படிப்பட்ட இறைவன் என்மேல் கொண்ட கருணையினால் உண்மை பொருளையும் வழங்கி அடியவன் என் தலைமேல் தன்னுடைய நன்மை தரும் பொற்பாதங்களையும் வைத்து ஆகமங்கள் அனைத்தும் எங்கள் குருநாதராக இருந்து அருளினான். குருநாதராக இருந்து நந்தியாக இருந்து அருளினான் என்று இந்த பாடலை சொல்கிறாரு. அடுத்த பாடல் நம்ம பார்ப்போம். ஞேயத்தை ஞானத்தை ஞாதுரு வத்தினை மாயத்தை மாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை யாகோசர வீயத்தை முற்றும் விளக்கியிட்டேனே. உணர்வினால் அறியப்பட வேண்டிய இறைவனையும் அந்த இறைவனை அறிந்து கொள்ளும் அறிவினை கொடுக்கும் ஞானத்தையும் உயிருள்ள ஆன்மா இருக்கும் இறைவனையும் அந்த ஆன்மாவை அறியவிடாமல் தடுக்கும் மாயையும் அந்த மாயையை ஆளும் சிவத்தையும் இந்த சிவத்திலிருந்து வரும் சக்தியையும் சிவமும் சக்தியும் சேர்ந்த சதாசிவ மூர்த்தியையும் தமக்குள்ளே உணர்ந்து இறைவனை அடையும் வழிகளான ஒளி இந்த ஒளினா சவுண்டு, இன்னொரு ஒளினா சொல்கிறாரு லைட்டு, தத்துவங்களையும் அனைத்தையும் விளக்கி ஞாம் வழங்கியதே இந்த திருமந்திர மாலை என்று இதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நியாயத்தை ஞானத்தை ஞாதுரு வத்தினை மாயத்தை மாயத்தை தன்னில் வரும் பாறை ஆயத்தை அச்சிவம் தன்னை யாகோசர வீயத்தை முற்றும் விளக்கிட்டேனே. எல்லாமே சொல்லிட்டேன், இறைவனை பற்றி எல்லா வேத ஆகமங்களும் எல்லாமே இதிலே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு கூறுறாரு. நம்ம அடுத்த பாடல் வரலாறுல நம்ம அடுத்த பாடலில் பார்க்குறோம். விளங்கி பரமாகும் மெய்ஞான ஜோதி அழைப்பில் பெருமையன் ஆனந்த நந்தி துலக்கரும் ஆனந்த கூத்தன் செற்போந்து வளப்பின் கையிலை வழியில் வந்தேனே. என்ன சொல்கிறாரு? ஆகம பொருள் விளங்கி அருளிய குருநாதன் பரம்பொருள் எனப்படும் உண்மையான ஞானத்தின் ஜோதி வடிவினன். அவன் ஜோதிய வடிவானவன், அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவன், ஆனந்தம் வடிவானவன், மும்மலங்களை அளிக்கும் அறுக்கும் ஆனந்த நடனத்தை ஆடும் கூத்தன். அப்பேற்பட்ட இறைவன் சொன்ன சொல்லை கட்டளையாக ஏற்று அதன்படியே நானும் அரும்பேரும் வளங்களை நிறைந்து திருக்கைலாய வழியில் இந்த உலகை தேடி வந்தேன். திருக்கைலாய வழியில் நான் இந்த உலகை தேடி வந்தேன்னு இதில் சொல்கிறாரு. இதில் நம்ம 92ஆம் பாடல் பார்க்க போகிறோம். திருமூலர் வரலாறில் நந்தி அருளாலே மூலனை நாடிய பின் அப்படி சொல்கிறாரு. நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன், நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே. நந்தி அருளாலே நானும் இருந்தேன்னு சொல்கிறேன். குருநாதராகிய இறைவன் அருளினால் தான் நான் இடையன் மூலனின் உடலில் புகுந்தேன்.
அதன் பிறகு அவரின் அருளினால்தான் உடலிலேயே தவநிலையில் இருந்து சதாசிவமாகவே மாறினேன். அவரின் அருளினால்தான் உண்மையான ஞானத்தை அடைந்து அதனுள்ளேயே உறைந்திருந்தேன். அவரின் அருளினால்தான் அவரோடே எப்போதும் இருந்தேன். என்ன சொல்கிறாரு? நந்தி அருளாலே தான் மூலனை நாடினேன். இந்த மூலனை நாடி பின் இறைவனை நாடினேன். அது பின் நந்தி அருளாலே தான் சதாசிவமும் ஆயினேன் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி அடுத்து என்ன சொல்கிறாரு? நந்தி அருளாலே மெய்ஞானத்துள் நன்னினேன். நந்தி அருளால் இந்த மெய்ஞானம் நான் அடைந்தேன். நந்தி அருளாலே நான் இதெல்லாம் யாரால் நடந்துச்சுன்னா நந்தியால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நம்ம அடுத்த பாடல் இருக்கில் இருக்கும் எண்ணிலா கோடி அருகின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருகனும் சோமனும் ஆரலல் வீச உருகிய ரோமம் ஒளிவிடுந்தானே. இறைவன் வழங்கிய ஆகமங்கள் எவ்வளவு என்று எண்ண முடியாத அளவு பல கோடி இருக்கின்ற அந்த ஆகமங்கள் அடிப்படை மூலப்பொருளாக விட்டிருக்கும் இறைவனை உயிர்களின் உடலுக்குள் சூரியனும் சந்திரனும் அழகாக ஒளி வீசுவது போல உருகிய பொன் போன்ற ஒளிக்கதிர்களை வீசிக்கொண்டு இருக்கிறான். என்ன சொல்கிறாரு? உருகிய ரோமம் ஒளிர்விடுந்தானே. நீ இறைவனை எண்ணி நீ வணங்க இந்த ரோமம் ரோமம் கருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த உருகிய ரோமம் ஒளிர்விடும், உங்கள் உடலே ஒளிர்விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த என்ன சொல்கிறாரு? அறிகின்ற மூலத்துள் அங்கே இருக்கும், உன் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை, அங்கே இருக்கும் சக்தியை அருகனும் சோமனும் ஆரலல் வீச நீ அதை உச்சிக்குழி கொண்டு வரும்போது அந்த அந்த கதிர்களால் ஆனது ஆரலில் வீச சூரியன் அந்த குண்டலினி சக்தி மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும்? உன்னோட நரைத்திரை மாறும், ரோமமும் ஒளிர் வீசும், நீனும் அந்த ஜோதி போல் நீனும் ஆகலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அடுத்த பாடல், இந்த கடைசி பாடல் என்ன சொல்கிறாரு? பிதற்றுகின்றேன் என்று பேர் நந்திதனே இயற்றுவன் நெஞ்சத்திரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கி ஒளி வண்ணன் எம்மானை இயற்றிகள் ஜோதி இறைவனும் ஆமி. இயற்றுகள் ஜோதி இறைவனும் ஆமி என்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நந்தியனும் பெயர் கொண்ட இறைவனை எனது நெஞ்சத்துள் வைத்து இரவும் பகல் பாராமல் எப்பொழுதும் அவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். விண்ணும் மண்ணும் ஓங்கி நிற்கும் ஜோதி வடிவான எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்போதும் இருப்பேன். எவரும் ஏற்றி வைக்காமல் இயல்பாகவே ஒளிவரும் மாபெரும் ஜோதியை நான் வணங்கும் இறைவன் ஆவான். நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாதான் அந்த எண்ணெய் திரி அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய இடம் இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த விளக்கான ஜோதி எரியுது. இது ஜோதியே இயல்பான ஜோதி, சுயம் ஜோதியாக இது எரியும். அதான் இறைவன். அந்த ஜோதியை நானும் வணங்கி நான் அவர் கூட இருந்தேன்னு கடைசி பாலில் நான் பிதற்றலை, நான் பொய் சொல்லலை, எதுவும் நான் உண்மை தான் பேசுகிறேன்னு சொல்லி இது சொல்கிறார். நான் இரவும் பகலும் அற்ற இடமாகி அந்த ஜோதியிலேயே நான் திளைத்து நின்றேன் என்று இந்த பாடலில் சொல்கிறாரு. இத்துடன் இந்த திருமந்திர வரலாற்றில், திருமூலர் வரலாற்றில் இந்த திருமந்திரம் எழுதிய திருமூலர் நான் எப்படி வந்தேன், எப்படி இருந்தேன்னு சொல்கிறாரு வரலாற்று. இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. அடுத்த பாடலாக நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதில் அடுத்த பாடல் அவையடக்கம் என்ற பாடலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த திருமூலர் திருமந்திரம் ஃபுல்லாகவே உடலை வைத்து எப்படி யோகம் அடைந்து யோகத்திலேருந்து எப்படி ஞானம் அடைகிறத பற்றி தான் பேசும். நம்ம அடுத்த பாடலில் நம்ம எப்படி நம்ம யோகம் எப்படிங்க நம்ம ஞானம் அடைகிறது, எப்படி நம்ம சமாதி நிலை அடைகிறது, எப்படி நம்ம இவரே சொல்கிறாரு. நம்ம அடுத்த பாடல் பார்க்க அவரே சொல்லுவார். மீண்டும் அடுத்த பாடலுக்கு நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அனைவரும் தானமும் தவமும் செய்து எல்லா வல்ல இறைவனை அடையுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த பாடல் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பாடலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம்,
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமானும் இந்த ஜோதியை தான் பாடுவார். அது வந்து சுயந்திரம். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம் அப்படின்னு அந்த அந்த ஜோதி பாடலில் வரும். நம்ம அடுத்த பாடலில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய.